விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. அவர் பழைய நிலைமைக்கு வந்தாதான் நான் இத பத்தி எல்லாம் யோசிக்க முடியும். அத்தை, மாமாவை பாத்துக்க சுதாவும் அண்ணியும் இருக்காங்க. கொஞ்ச நேரம் அவங்கள பாத்துக்க சொல்லிட்டு நீங்களும் வரலாம்ல அத்தை? இல்லம்மா, நான் கூட இருந்து அவரை பாத்துக்கிட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க அத்தை. விசில் சத்தம் வருது. சரி, நீங்க கிளம்புங்க. அண்ணி, என்ன நீ அம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? அவங்க நம்ம கூட வரேன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அத்தை நிச்சயமா வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம அவங்கள கூப்பிட்டாதான் வேற எங்கேயும் போறோம்னு நம்ம மேல அவங்களுக்கு சந்தேகம் வராது. வா போலாம். அண்ணா, அம்மா கிட்ட சினிமா போறேன்னு சொல்லிட்டு கல்பனா சித்ராவை கூட்டிட்டு எங்கேயோ போறா. எங்க கூட்டிட்டு போறா? ஐயோ, அது தெரியலண்ணா. ஆனா கண்டிப்பா சினிமாக்கு இல்ல, அத மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இல்ல, அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் ஏதோ ஒரு விலங்கத்துல மாட்டி விட போறா. நான் என்னங்கறத போய் ஃபாலோ பண்ணி பாத்துட்டு வரேன். அருண் இருங்க, நானும் வரேன். சுதா இத புடி, நான் போயிட்டு வரேன். சரி, பாரஞ்சிதா. ஃப்ரெண்டை தானே பார்க்க போறேன். ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? எதையும் போட்டு குழப்பிக்காத, புரியுதா? ஃப்ரீயா இரு. ஃபாஸ்டா போங்க அருண். அண்ணி, பயமா இருக்கு அண்ணி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சித்ரா. அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரீயா விடு. அண்ணி, அம்மாக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. அதெல்லாம் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ ஃப்ரீயா விடு. சும்மா இரு, ரிலாக்ஸ்டா இரு. எதுக்கு இப்படி பயப்படுற? என்னாச்சு? என்னாச்சு அருண்? தெரியல ரஞ்சிதா, வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. பெட்ரோல் இல்லையோ? பெட்ரோலா இருக்கு. ஐயோ, உட்காரு, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போலாம். போலாமா? ரஞ்சிதா, நீ இந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் போய் பார்த்துட்டு திரும்பி வரேன். சரி அருண். பாத்து.